வச்சு எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்மளோட ஹைட்டு வந்து ப்ளவுஸோட ஹைட் எவ்வளோ இருக்கோ அந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கோங்க. 13 இருக்கலாம், 14 இருக்கலாம், 15 இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஸோ அங்கே ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த பேக் நெக்கோட இந்த நெக் பீஸை எடுத்து கரெக்டாக அது மேலே வச்சு மார்க் பண்ணுங்க. ஒரு சிலர் கேட்கலாம் 2.25 தான் கழுத்தோட விட்டு இருக்கு, அப்போ என்ன பண்றது? அப்போ ஒரு 1/4 இன்ச் முன்னாடி வச்சு மார்க் பண்ணுங்க. 3.25 இருக்கு, 3 இருக்குன்னா அப்போ அதே மாதிரி 1/4 இன்ச் 1/2 இன்ச் தள்ளி வச்சு மார்க் பண்ணுங்க. ஸோ உங்க ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்க வந்து மூவ் பண்ணி உங்க சைஸுக்கு கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் பேக் போர்ஷன். ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து சப்போஸ் ஸ்ட்ரைட் கட்டாக இருந்ததுன்னா நம்ம கரெக்டாக இந்த இடத்துல வரைவோம். இதுவே கிராஸ் கட்டாக இருந்ததுன்னா இந்த இடத்துல நம்ம வரைவோம். ஸோ அப்போது அதே மாதிரி தான் ஒரு கோடு போட்டுட்டு கரெக்டாக இந்த ஃப்ரண்ட் போர்ஷனை இந்த மாதிரி வச்சு உள்ள வழியாக வரையணும். இந்த உள்ளே இருக்கிற இந்த கர்வில் வரையணும், வெளியில் இருக்கிற கர்வில் வரையக்கூடாது. ஆரி போடுறாங்க, அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்லேயே ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஆரி போடுறதுக்கு. இல்லைன்னா பீட்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அடி ஆகிடும்.